இந்த அக்கௌண்ட்ல இவங்க 2 பேர் தான் கிட்டத்தட்ட என்ன 1 மாசமா வந்து பாத்தீங்கன்னா ஜிம்ல தனியா புலம்பு விட்டானோ. சரி இப்பதான் ஜிம்முக்கு வரேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். பார்த்தா இப்ப வண்டி இல்லன்ட்டான். சரி வண்டி இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரேபிடோ புக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ரேபிடோ புக் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா ஃபர்ஸ்ட் ரைடு ஃப்ரீயாம சரின்னு சொல்லிட்டு ரேபிடோ வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணியாச்சு. எங்க 2 பேருக்கு கிடைக்கல, இவனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரேபிடோ வந்து கிடைச்சிருச்சு. அந்த அண்ணனும் வந்தாங்க. வந்தோன்னா வந்து பாத்தீங்கன்னா வண்டியில ஏறிட்டு டாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். அடப்பாவி தனியா விட்டு போயிட்டானு சொல்லிட்டு நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருந்தோம். சரி பஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எப்படி படியில தொங்குதான் பாத்தீங்களா, அப்படி ஒரு மீச்சலான்னு பார்த்தேன். சரி ரைட்டு நம்ம பையனா போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன். அப்படி ஜிம்முக்கு வந்துட்டு நீ மண்டையாச்சே சரி செஸ்ட்டுக்கு ஒரு ஒர்க் அவுட் போடுவோம்னு சொல்லிட்டு மரணமா வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே நம்ம பையன் வந்து இப்படி உத்து பார்த்தா மூஞ்ச பத்திலாம் எப்படி இருக்குன்னு என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்படி மூஞ்ச மாத்திட்டான் பாருங்க. அப்படி நடிக்காம பத்தியில அப்படி கால் மேல கால் போட்டு ஒர்க் அவுட் பண்றான். சரி ரைட் அடுத்து ஒர்க் அவுட் போடுறான்னு சொன்னா அப்படியே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் பையன் உள்ள. நம்ம சும்மா இருப்போமா ஒர்க் அவுட் போடுறோம்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் போடாம வந்து நானும் வந்து கூட போய் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் ஆடவே தெரியல, ஏதோ சும்மா ஏதோ ஆடி இருக்கும். சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ. சரி ஆடுறேன்னு சொல்லிட்டு பைத்தியகாரமே என்னத்தையோ பண்ணிட்டு சரி பம்போட வந்து பார்த்தீங்கன்னா மிரரில் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மிரரில் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கும் போயாச்சு. டாடா.